தமிழ்நாட்டில் அதிக வாக்குகள் பதிவானது தருமபுரியில். சௌமியா அன்புமணிக்கு சிக்கலோ சிக்கல். வாங்க அது என்ன தகவல்னு தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்ப்போம். கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த நாடு முழுவதும் நடைபெற்ற லோக்சபா தேர்தல் திருவிழா பிரம்மாண்டமாக தொடங்கியது. கடந்த 2019ஆம் ஆண்டை போலவே இந்த முறையும் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை 2024 மக்களவைத் தேர்தலுக்காக முதற்கட்டமாக வாக்குப்பதிவு நடந்தது. நாட்டின் 39 தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்தன. தமிழ்நாட்டில் மொத்தம் 950 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தனர். நாடு முழுவதும் 21 மாநிலங்களில் 102 லோக்சபா தொகுதியில் முதற்கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. மொத்தமுள்ள 534 லோக்சபா தேர்தல்களில் 102 தொகுதிகளுக்கு முதல் கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. மாநிலத்தில் 69.46% வாக்குகள் பதிவானது. அதிகபட்சமாக தர்மபுரியில் 81.48% வாக்குகள் பதிவானது. கடந்த தேர்தல் ஒப்பிடும்பொழுது வாக்கு சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளது. குறிப்பாக தூத்துக்குடி, தேனி, சிவகங்கை உள்ளிட்ட நட்சத்திர தொகுதிகளில் வாக்குப்பதிவு அதிகம் குறைந்துள்ளது. முதலில் 72.09% வாக்குகள் பதிவானதாக அறிவித்திருந்த நிலையில் நள்ளிரவில் வெளியான டேட்டாவில் 69.46 வாக்குகள் மட்டுமே பதிவானது என குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுவாக இறுதி நம்பரில் வாக்குப்பதிவு அதிகரிக்கே செய்யும். ஆனால் இந்த முறை குறைந்தது பலருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் அது தொடர்பான மூத்த பத்திரிகையாளர் பிரியன் பிரபல யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்துள்ள பேட்டியில் அதில் தர்மபுரியில் தொடர்ந்து வாக்கு சதவீதம் அதிகரிக்க காரணம் வன்னியர்கள் அங்கே அதிகம் உள்ளனர். அப்படி இருக்க வன்னியர்கள் வாக்கு விழுந்தால் வன்னியர் இல்லாத சமூகம் வாக்குகளும் அதிகம் விழும். வன்னியர்கள் வாக்கு குறை விழுகிறது என்பதால் அதை முறியடிக்க வன்னியர்கள் அல்லாதவர்கள் வாக்கும் அதிகரிப்பார்கள். இதனால் தான் அங்கே வாக்கு சதவீதம் பதிவாகிறது. தேர்தல் முடிவுகளும் அதிகம் மாறுகிறது. கடந்த முறை லோக்சபா தேர்தலில் திமுக ஜெயிக்க இப்படித்தான் நான் வன்னியர்களும் வாக்களித்தேன். நான் சொல்கிறேன், இந்த முறை பாமகவிற்கு வாக்குகள் கன்சாலிடேட் ஆகவில்லை. அதன் காரணமாகவே பாமக அங்கு ஜெயிக்காது என்று நான் சொல்கிறேன். அங்கே சௌமியா அன்புமணி ஜெயிக்க மாட்டார். அவர் தோல்வி அடைவார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் நடக்கப் போகிறது. அங்கே இந்த முறை வன்னியர்கள் வாக்குகள் விழுந்ததால் வன்னியர்கள் இல்லாத வாக்குகள் அதிகம். வன்னியர்கள் வாக்குகள் விழுகிறது என்பதாலே அதை முறியடிக்க வன்னியர்கள் அல்லாதவர்கள் வாக்குகள் செலுத்துகிறார்கள். குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் சௌமியா தோல்வியடைய அதிக காரணம் உள்ளது. பொதுவாக வன்னியர்கள் அதிகம் இருப்பி வருகிறார்கள் என்பதால் தேர்தல் நாளில் மற்ற ஜாதியினர் இதை பார்த்து போய் அதிகமாக வாக்களிப்பார்கள். இதுவே சௌமியாவுக்கு எதிராக செல்லும் முதல் வாக்கு சதவீதம். இந்த வாக்கு சதவீதமே சௌமியாவுக்கு எதிராக திரும்பியுள்ளது என்று மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு குண்டு ஸ்விட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.